Hello children, welcome to SS 10th Mathma. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா trigonometry. அதுக்கு முன்னாடி this video is sponsored by Buy Mode e-shopping mobile app. ஓகே, நம்ம டாபிக் உள்ள போலாம். Trigonometry example 6.10. Question பாத்தீங்கன்னா prove that sin A by 1 plus cos A plus sin A by 1 minus cos A equal to 2 cosecant A அப்படி நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு LHS எழுதிக்கலாம். sin A by 1 plus cos A plus sin A by 1 minus cos A which is equal to, இப்போ நம்ம வந்து LCM எடுப்போம். LCMனா இங்கே இருக்கிற டேர்ம் வந்து இங்கே மல்டிப்ளை ஆகும், இங்கே இருக்கிற டேர்ம் வந்து இங்கே மல்டிப்ளை ஆகும். ஸோ sin A 1 minus cos A plus sin A 1 plus cos A divided by ரெண்டு டினாமினேட்டரை சேர்த்து எழுதிடலாம். 1 plus cos A 1 minus cos A. ஸோ இப்போ sin A வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது sin A into 1 sin A minus sin A into cos A sin A cos A plus sin A into 1 sin A plus sin A into cos A sin A cos A divided by, இது எந்த ஃபார்மில் இருக்குது பார்த்தீங்கன்னா a plus b a minus b which is equal to a square minus b square ஃபார்மில் இருக்குது. a plus b a minus b. அப்போது a square minus b square. a வந்து என்னது 1, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், மைனஸ் b ஸ்கொயர், b வந்து என்னது cos a, ஸ்கொயர் பண்ணால் cos ஸ்கொயர் a. ஓகேவா? ஸோ மைனஸ் sin a cos aவும் ப்ளஸ் sin a cos aவும் கேன்சல் ஆகிடுது. கேன்சல் ஆனால் ரெண்டு sin a இருக்குது. ஸோ 2 sin a டிவைடட் பை 1 மைனஸ் cos ஸ்கொயர் a. இப்போது நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. என்னென்னா sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 இருக்குது. இப்போது இங்கே இருக்கிற ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சுன்னா minus cos square theta 1 minus cos square theta. So sin square theta equal to 1 minus cos square theta. இங்கே பாருங்க 1 minus cos square theta க்கு பதிலா a இருக்கு. கரெக்டா? ஸோ இதுக்கு பதிலாக என்ன போடலாம்? sin square theta எழுதலாம். இங்கே theta க்கு பதிலாக a இருக்கிறதுனால sin square a எழுதலாமா? அப்போ 2 sin a by sin square a. கீழே ரெண்டு sin a இருக்கு, மேலே ஒரு sin இருக்கு. ஸோ ஒரு சைனும் இந்த ஸ்கொயரில் இருக்க ஒரு சைனும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 2 1 by sin a அப்படின்னு வந்துடும். கரெக்டாக? 1 by sin theta which is equal to cosecant theta அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்போ 1 by sin a நம்ம எப்படி எழுதலாம்? இங்கே தீட்டாக்கு பதிலாக a போட்டால் cosecant aன்னு வரும். கரெக்டாக? இங்கே ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது, 2 cosecant aன்னு வரும். இங்கே RHS பாருங்கள், 2 cosecant a தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். நமக்கு 2 cosecant aன்னு வந்துடுச்சு. ஸோ which is equal to RHS. LHS equal to RHS, hence proved. ஓகே, இந்த சம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.